சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சுந்தரி என் மேல சாஞ்சது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை நினைச்சு ஃபீல் பண்றது கூட ரொம்ப அழகா இருக்கு. சின்ன பையன் மாதிரி என்னோட நினைப்பு எங்கேயோ போகுது. இதே மாதிரி சுந்தரி எப்பவும் நம்ம பக்கத்திலேயே இருந்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நானு, சுந்தரி, அகிலன், தமிழ் இப்படி ஒரு குடும்பமா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஆமா, அவங்க ஆசையா என் தோல்ல சாஞ்சாங்களா இல்ல டயர்ட்ல சாஞ்சாங்களா? டயர்டா இருந்தாலும் யார் தோல்ல வேணாலும் சாய்வாங்களா? கண்டிப்பா இருக்காது. அப்ப ஆசையா தான் சாய்ஞ்சாங்களா? ஆனா ஒரு நாள் கூட அவங்க ஆசைய வெளிப்படுத்துறதே இல்லையே. இதையே ஆசைன்னு எடுத்துக்கிட்டா ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. சுந்தரி, உங்க மனசுல நான் இருக்கேன் தானே? அதனாலதான் என் மேல உரிமையா சாஞ்சிங்க. இந்த உரிமை உங்களுக்கு மட்டும்தான் எப்போதும். நீங்களும் நானும் காலம் முழுக்க இப்படியே சந்தோஷமா இருக்கணும் சுந்தரி. எனக்கு இந்த ஃபீலை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. சுந்தரி, நீங்க செய்கையில காட்டினீங்க, எனக்கு இது பத்தாது. நான் மனசுல இருக்கேன்னு உங்க வாய் மூலமா சொல்லுங்க சுந்தரி. அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். இல்லனா இது மாதிரி அதுவா இருக்குமா இல்ல இதுவா இருக்குமான்னு நினைக்க தோணுது. இந்த மாமாவுக்கு என்ன ஆச்சு? தனியா சிரிச்சிட்டு இருக்காரு. மாமா, 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 மாமா ஏன் என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு? மாமா! என்ன உஷா, கூப்பிட்டியா? சரியா போச்சு போங்க. இவ்ளோ நேரம் மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன். நீங்க என்னடானா எங்கேயோ பார்த்து சிரிச்சுட்டு இருக்கீங்க? மாமா, என்ன மறுபடியும் கனவுக்கு போயிட்டீங்களா? கனவு அதெல்லாம் ஒண்ணு இல்ல உஷா, வெளிய ஃப்ரெண்ட்ஸ். சரி, அதை விடு. ஒண்ணும் இல்ல மாமா, நாளைக்கு அப்பாவுக்கு 16வது நாள். அதான் அதுக்கு நாம. இத நீ சொல்லணுமா? கொள்ளி வச்சு எனக்கு தெரியாதா? இல்ல மாமா, எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், வேஷ்டி சட்டெல்லாம் கூட எடுக்கணும். அதான். இத பத்தியெல்லாம் நீ நினைக்காத, நான் பாத்துக்கிறேன். இது என்னோட கடமை. மாமா, இது கடமை இல்ல மாமா, இது நீங்க மாமாவுக்கு பண்ற உரிமை. மகதான் பண்ணணும்னு இல்ல, மருமகனும் பண்ணலாம். அது எவ்வளவு நல்லது தெரியுமா மாமா? புண்ணியமும் கூட. ஆம்பளை புள்ள இல்லாத வீட்ல மருமக மகனா செய்யறது எல்லார் வீட்லயும் நடக்காது மாமா. அப்படி நடக்கிற வீட்டை நினைச்சு பார்த்தா ரொம்ப கம்மி மாமா. கடவுளால ஆசிர்வதிக்கப்பட்டவங்களால மட்டும்தான் இப்படி செய்ய முடியும் மாமா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. சரிங்க பாட்டி, நான் கடவுளால ஆசிர்வதிக்கப்பட்டவனாவே இருக்க. இப்ப நேரமாச்சு பாட்டி, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போங்க பாட்டி. என்ன மாமா, என்ன கிண்டல் பண்றீங்களா? அப்புறம்
என் மாமா பொண்ணு இவ்ளோ அறிவா பேசுது, நான் அதை பாராட்ட வேண்டாமா? போங்க மாமா. மாமா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பசிச்சா சொல்லுங்க, பால் காய்ச்சி தரேன். இல்ல உஷா, எனக்கு பசி இல்ல. எங்க வச்சேன்? இங்க இருக்கு. இன்னைக்கு நான் பண்ண வேலைக்கு எப்படி ரியாக்ஷன் கேட்கணும். இன்னும் திடீர்னு ஒர்க் ஆகல. நல்லா தானே இருந்துச்சு. ஆன்ல தானே இருக்கு. கண்டிப்பா நான் பண்ணதுக்கு நேரம் கையை கழுவிருப்பாளே. இன்னும் மூச்சு பேச்சு எதையும் காணோம். பிளான் பண்ணாமலா இருப்பா? இல்லையே, இப்படி இருக்க மாட்டாளே. ஏதாவது பண்ணுவாளே. நம்ம கையை வேற தொட்டோம், நமக்கு பழம்லாம் விட்டா அதை பத்தி எந்த ரியாக்ஷனும் இல்லை. யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லி புலம்பலையே. அப்படி இருந்தா அது சுந்தரியே இல்லையே. என்ன ஆச்சு? இங்கதான் இருக்கிய? அதான் சவுண்டே காணோம். என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லல. நீதான் ஏதோ சொல்ல என் ரூம் கதவை தட்டின. இப்ப நான் என்ன சொன்னேன்னு கேக்குற? சரி உள்ள வா. ஏய், இது ஏன் வீடு. நீ என்னமோ உன் வீட்டுல நான் இருக்கிற மாதிரி இனி உள்ள வான்னு சொல்ற. சரி, இது உன் வீடு தான். நீ வரலாம் போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ உள்ள வா இல்ல வெளியிலயே நில்லு, எனக்கு ஒண்ணும் கிடையாது. நான் என் வேலையை பாக்குறேன்.